வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நண்பர்களே, நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க நம்ம லைனில், அண்ணா கோழி முட்டைகள் கொடுங்க, அது என்ன ரேட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அது ஓகே தான். ஆனால் இதை ஒரு சிலர் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக இதை அந்த மாதிரி பண்ண முடியாது நண்பர்களே. நான் சொல்கிறத தயவு செய்து நீங்கள் நம்புங்க. இந்த சேவல் கலையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும், இந்த வெத்துக்கால் சேவல்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸாக பார்க்க முடியாது, பிஸ்னஸாக பண்ணவே முடியாது. தலைகீழ நின்னாலும் இது பிஸ்னஸாக பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நிறைய கோழிகள் வளர்க்க ஆரம்பிக்கணும், அதுலேருந்து ப்ரீட் பண்ணி மற்றவர்களுக்கு நம்ம விற்கணும். அப்படி விற்றோம்னா அதுக்கு கேரண்டி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கேரண்டி கொடுக்கணும். நீங்கள் சந்தையில் கொண்டு போய் விற்கிறதெல்லாம் விஷயமே இல்லை. சந்தையில் கொண்டு போய் 4 கால் பறக்க விடுவாங்க, பார்த்துட்டு பறந்துச்சுன்னா நல்லா பறந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவாங்க. அது விஷயமே இல்லை, கேரண்டி கொடுக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்கறது சும்மா ஏதோ சாதாரண ஆளுங்க தான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு இல்லை. பெரிய பெரிய ஷோக்கில் இருக்கிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. இது ஒரு நல்ல லைன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, பெரிய பெரிய ஷோக்கில் இருக்கிறவங்க பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. அந்த ஏரியாவில் அவங்கள மிஞ்சறதுக்கே ஆளுன்ற அளவுக்கு இருப்பாங்க. அவங்க உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக கேரண்டி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் நண்பர்களே. ஒரு சிலர் இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் அதை கொஞ்சம் பெருசாக உற்பத்தி பண்ணி, நிறைய உற்பத்தி பண்ணி அது பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அது பண்ணவே முடியாது. நான் தான் சொல்கிறேன் இல்லை, 4 கோழி குஞ்சுகளை உங்களால் இதை பார்த்துக்க முடியாது. 4 கோழி குஞ்சுகள் வந்துருச்சுன்னா கூட நம்ம லைனில் அதை பெருசு பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் போதும் ஆயிரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப 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 ரேர் ப்ரீட் இது. அந்த 2 மாதத்துலேயே அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடாது. இது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. தனித்தனியாக கூண்டில் தான் போட்டு வச்சு கூண்டில் அடைச்சி வச்சு தான் வளர்க்கணும். அது கூண்டில் போட்டு வச்சாலும் அது வேஸ்ட்டு. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், மேய்ச்சல் முறையில் இருந்து வளர்ந்தால் மட்டும்தான் அந்த பொருள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி செஞ்சு காமிக்கும். சும்மா கூண்டுக்குள்ளே போகிறது இல்லை, பெருசாக வீடு மாதிரி கட்டி அதில் வளர்த்துப்படலாம், அதில் வளர்த்துட்டு அப்படியே பயங்கரமாக நம்ம பெருசு பண்ணிடலாம், வளர்த்துடலாம்னு அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. இதுங்க வெத்துக்கால் சேவல்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 1 மணி நேரம் அது செய்ய வேண்டிய வேலையை, இப்போ களத்துக்கு போயிடுச்சு சேவலைன்னா 1 மணி நேரம் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், டயர்ட் ஆகாமல் செய்யணும். அப்போ 1 மணி நேரம் தானே அதுக்கு டைமிங்கு. இல்லை நாக் அவுட்டு களம் அப்படின்னா அதனுடைய கணக்கே இல்லை, டைமிங்கே இல்லை, அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்கணும் அது செய்ய வேண்டிய வேலையை. அப்போ சின்ன கோழி குஞ்சில் இருந்தே பர்ஃபெக்டாக அதை வளர்த்து பெருசு பண்ணி வெயிலில் சுற்றணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் திறந்து விட்டுட்டிங்களா, அது ஈவினிங் சூரியன் மறையும் பொழுது ஈவினிங் வருது பார்த்திங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் கூண்டில் போட்டு மூடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நீங்கள் நினச்ச மாதிரி செய்யும். பெரிய ரூம் மாதிரி கட்டி அந்த கோழி பண்ணையை வச்சு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணை மாதிரி ஒன்று கட்டி அதில் நம்ம போட்டு வளர்த்து பெருசு பண்ணி வித்தரலாம் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக கெட்ட பேரை தான் உருவாக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. அதனால் தயவுசெய்து, உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெத்துக்கால் சேவல்கள் நான் வளர்த்துருக்கிறேன், களத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நண்பர்கள் இருந்தீங்கன்னா, அதுவும் புதுசாக கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் தர்றதில்லை. பழைய நண்பர்கள் கேட்டால் நான் தருவேன். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எனக்கே கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குறோன்னு வேறு சொல்லிட்டோம், இருந்தாலும் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸாக பண்ணுறானோ அப்படின்னு ஒரு சிலர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் பிஸ்னஸாக பண்ணவே முடியாதுங்க. 100% கேரண்டி பண்ணி கொடுக்கறது யாராலையுமே முடியாது. ஆனால் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது பிஸ்னஸாக பண்ணால் 100% கேரண்டி பண்ணி கொடுக்க முடியுமா? எத்தனை பேருக்கு நம்ம கேரண்டி பண்ணி கொடுக்க முடியும்? ஆனால் இது வரைக்கும் நான் கொடுத்த அத்தனை பேருக்குமே 100% கேரண்டி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். 100% கேரண்டி அது செஞ்சு காமிக்குது நம்முடைய லைன் சேவல்கள், கோழிகள். அதனால் இது பிஸ்னஸாக கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதுபோக எனக்கே மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் என்னென்னா,
இந்த வெத்துக்கால் சேவல்களை பொறுத்த வரைக்கும் கேட்டவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாதுல்ல. இப்போ நம்முடைய சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்துட்டீங்க. இது என்ன லைட் எரியுதா இல்லையா தெரியலையே. பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வந்துட்டீங்க. லைட் எரியுது. ஓகே. அப்போ வச்சா உங்கள் லைன் தானே நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணுற ஒரு துரோகமாக ஆயிருமோ அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். அதுதான் விஷயமே தவிர, நான் பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சா தமிழ்நாட்டில் ஒருத்தங்கிட்ட கூட வெத்துக்கால் சேவல் கோழிகள் எவனுமே வாங்க மாட்டான். அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும். நான் அந்தளவுக்கு பெருசாக பண்ணி விற்க முடியும் என்னால். அது தெரிஞ்சுக்க முதல்ல. ஏன்னா எனக்கு இடம் வசதியும் இருக்குது. இடம் வசதியெல்லாம் இல்லாமலாம் போயிடல. கோழிகள் சேவல்கள் நான் ஒரு 100 கோழி நம்ம லைனில் 100 கோழி நான் போட்டு பண்ணணும். 10 சேவல் அதுக்கு பிரீடு போட்டு பண்ணால் கூட என்கிட்ட இருக்குது. பொருளுக்கெல்லாம் வெளியே விட்டு வச்சுன்னுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ப்ரீட் பண்ணி கொடுக்க முடியும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை நம்மளையே நம்பி பல வருஷ கணக்கில் ஒன்றும் இல்லைங்க. நிறைய நண்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கூண்டு அடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 ரூபா செலவு பண்ணி பெரிய பெரிய கூண்டுங்க அடித்து வச்சுருக்கிறாங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க லைனுக்காக அந்த கூண்டுங்கெல்லாம் வெயிட் பண்ணுதுண்ணா, இந்த கூண்டெல்லாம் அடித்து வச்சுருக்கிறேண்ணா கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் ஆயிருமோ அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இது எல்லாம் பிஸ்னஸாக எவனாலையுமே பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அதனால் நண்பர்களே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு மனசுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு என் மனசுக்கு தோணுச்சுன்னா தான் நான் கொடுப்பேன். அதையே நான் சொல்லிடுறேன். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லாருக்குமே நல்லவனாக இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம கோபமே படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கோபமாகவே பேசக்கூடாது யாருக்கிட்டையுமே நினைக்கிறேன். ஆனால் கோபப்படுத்தி விட்றீங்க. அதுதான் காரணமே. அதனால் இது பிஸ்னஸாக பண்ண யாராலையுமே என்னால் இல்லைங்க, இந்த உலகத்தில் எவனாலையுமே அந்த வெத்துக்கால் சேவல் கோழிகளை பிஸ்னஸாக பண்ணவே முடியாதுங்க. அப்படி அவன் பிஸ்னஸாக பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து கொண்டு போய் சந்தையில் தான் விற்கணும். சந்தை மார்க்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து சும்மா 4 கால் வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தான் விற்றுட்டு வர முடியுமே தவிர, வீட்டில் வச்சு வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஆளை வந்து வாங்க என் வீட்டில் நான் பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி விற்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டிங்கன்னா ஏதோ அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போவான், கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போவான், அவ்வளோதான் அது முடிஞ்சு. ஆனால் வீட்டுக்கு வர வச்சு ஒரு பொருளை ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒழுங்காக நம்ம சொன்ன மாதிரி செய்யலாம், நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க, இல்லையா? அதனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதான் சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எத்தனை நண்பர்களுக்கு கொடுத்தனோ அத்தனை பேருக்குமே 100% கேரண்டின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் செஞ்சு காமிக்குது நம்ம பொருளுங்க, இன்றைக்கி வரைக்கும். அதனால் சரி நண்பர்களே, இது சொல்கிறது தான் இந்த வீடியோ. பிஸ்னஸாக இதை பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சி எங்கிட்ட கோழி முட்டைகள் வாங்கணும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வேணாம், அது பண்ணாதீங்க, தப்பாகி போயிடும். இந்த வெத்துக்கால் சேவல்கள் வளர்த்து பழக்கம் இருக்குது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்க வேணால் இது பண்ணலாம். ஆனாலும் புதுசாக யாரும் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. எதாவது நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா, நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. அதை பற்றி உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. புதுசாக யாரும் இப்போ எங்கிட்ட வந்து கோழி முட்டைகளோ இல்லை சேவல்களோ கோழிகளோ வாங்கணுன்னு தயவுசெய்து அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா யாருக்கும் நான் இனிமேல் புதுசாலாம் கொடுக்க முடியாதுங்க, கொடுக்க மாட்டேன். போதும், இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஏதோ 1-2 பண்ணாவே போதும், அதுவே போதும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, சேவல் ஒரு 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 கோழி குஞ்சு புதுசாக ஒரு கோழி குஞ்சு பறக்குது. பிறந்த பிறகு அதை எப்படி வளர்க்கணும், எந்த முறையில் அதை கரெக்டாக வளர்க்கணும், என்ன தீனி கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், அது வளர்ந்த பிறகு அதுக்கு எத்தனை மாதம் ஆன பிறகு அல்லது எவ்வளோ நாள் ஆன பிறகு அதை டப்னி பார்க்கணும். அதே மாதிரி டப்னி பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் செய்யணும், டப்னி பார்க்கும்போது யார்கிட்ட போய் டப்னி பார்க்கணும் அல்லது எங்கே டப்னி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ கொஞ்சம் சின்னதாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ அது தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து நம்மளுடைய ப்ரைம் மோடில் வந்துடும். ப்ரைம் வீடியோவில் தான் வரும். அது இந்த பப்ளிக் வீடியோவில் அது வராது. நான் அது இதுலேயும் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ப்ரைம் வீடியோவில் தான் வரும். ஏன்னா
ப்ரைம் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 120 நண்பர்கள் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க சும்மா வந்து அதில் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவல் நம்ம சொல்லலாமே இல்லையா? ஆனால் அது சும்மாலாம் இல்லை. அதில் இன்ப்ரீடிங் எப்படி பண்ணணும், ஒரு மேட்ச் பண்ணுறது எப்படி, கோழி சேவல்களுக்கு மேட்ச் பண்ணுறது எப்படி, லைனேஜ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஒரு சிஷ்யன் ஒரு குருநாதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனிதன் மற்ற நபர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரைம் வீடியோவில் இருக்குது. அதெல்லாம் ப்ரைம் வீடியோவாக பண்ணி விட்டேன். நான் ஃபஸ்ட்டு பப்ளிக்கில் தான் இருந்தது, இப்போ அது ப்ரைமாக பண்ணி விட்டுட்டேன். ஏதோ முக்கியமான விஷயங்கள் ப்ரைம் வீடியோக்குள்ளே வர்றவங்க பார்த்து பயனடையிட்டுன்னு சொல்லிவிட்டு அது ப்ரைம் வீடியோவில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. பயங்கரம் நல்ல நல்ல தகவல்கள் இருக்குது. இன்னும் நிறைய மருத்துவ விஷயங்கள் எல்லாமே ப்ரைம் வீடியோவில் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வரீங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஏமாந்து போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்குது, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ நம்ம வந்து எடுக்கும்போது அது ஒரு கோழி குஞ்சு வளர்கிறதுல இருந்து அது பெரிய சேவலாகி அதை முதல் டப்னி பார்க்குறது, முதல் டப்னியில் என்னென்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன தீனி கொடுக்கணும், என்னென்ன உடற்பயிற்சிகள் கொடுக்கணும், அதுக்கு எப்படி டப்னி பார்க்கணும், எங்கே பார்க்கணும், முதல்ல டப்னி வந்து எந்த இடத்துல பார்க்கணும், அதாவது வந்து உங்கள் வீட்லேயே வச்சு பார்க்கணுமா, மற்றவங்ககிட்ட போய் பார்க்கணுமா, அது மற்றவங்ககிட்ட போய் பார்த்தா என்ன நடக்கும், உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தா என்ன நடக்கும், எல்லாமே தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது ப்ரைம் வீடியோவில் தான் வரும். சரி நண்பர்களே, இனிமேல் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், கண்டிப்பாக பார்த்துக்கலாம். புதுசாக யாரும் என்கிட்ட கோழிகள் சேவல்களோ அல்லது முட்டைகளோ வாங்கணும்னு கூட தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இனிமேல் அதை நம்ம ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கோழிகளை வளர்க்குறதே வேணான்னு கூட ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா என்னமோ நாம் ஏதோ அந்த கோழிகளை வியாபாரம் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அது கூட நமக்கு தேவையில்லை. ஏதோ பாருங்கள், இவ்வளவு காலம் நான் எப்போ இந்த வெத்துக்கால் சேவல்கள் கோழிகளை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பெயர் ரொம்ப ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, ஜாவா ஆறுமுகம் லைன் வருதுன்னாவே நமக்கு ஆப்போனட்டில் இருக்கிறவங்களாம் கூட நம்ம பக்கம் வந்து பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் செய்வாங்க. அந்த மாதிரி பேர் எடுத்துட்டேன். போதும் நம்மளுக்கு, இதுக்கு மேலே நம்ம போய் என்னத்தையும் இப்போ சாதிச்சு கிளிக்கு போகிறது போதும், பண்ண சாதனையே போதும். அதனால் இனிமேல் பெருசாக ப்ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, உண்மையிலே விருப்பம் இல்லை. நல்ல நல்ல நண்பர்கள் எனக்கு வந்துட்டீங்க, நிறைய நண்பர்கள், ரொம்ப நல்ல நல்ல தங்கமான தம்பிகள் எனக்கு இருக்கிறாங்க, நல்ல தங்கமான அண்ணன்கள் எனக்கு இருக்கிறீங்க. போதும், அப்படி தான் நினைக்கிறேன். அதுதான் நண்பர்களே. சரி, பார்க்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரி நண்பர், நன்றி, வணக்கம்.